இன்றைய சூழ்நிலையில் வட தமிழகத்தில் வன்னியர்களுடைய நிலை என்ன? ஏன்னா அவர்களுக்காக போராடின தமிழன போராளினே பேர் வாங்கின ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கி பிரச்சாரம் கூட பண்ணலை, உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க. இப்போ அந்த அந்த மக்களுடைய நிலை என்ன உங்களோட பார்வையில்? இல்லை, ஒன்றுமில்லை. அவர் ராமதாஸுடைய நிலைப்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீத்து போகுது. ஏன்னா வன்னியர்களுடைய நம்பிக்கை ஒரு காலத்தில் நம்பிக்கை கொடுத்தவர் அவர் தானே? இல்லை, அவர் தான் அது இது பண்ணாங்க. அதெல்லாம் உண்மைதான், அதை யாரும் மறுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வரலாற்று பதிவு தானே. வரலாற்று பதிவுகளை யாரும் இது பண்ண முடியாது. அது எல்லாம் நடைமுறை உண்மை. ஆனால் பின்னாடி அவருடைய நடைமுறைகள் தான் அதை குடும்ப கட்சி ஆகினது. அதை அப்படியே ஆக்கி இது பண்ணது. இரண்டாவது, அது குடும்ப சிக்கல். இரண்டாவது, அவர் கூட இருந்தவங்க எல்லாம் ஐயா 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 ஐயான்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் துரோகிகள் எல்லாம். அதில் இந்த ஜி.கே. மணி இப்போ எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடுச்சா. அவர் பையனை கொண்டு போய் காங்கிரஸில் நிறுத்தி அங்கே உனக்கு சீட்டு வாங்கிட்டாரா, பிரச்சனை பண்ணி. அப்போது இந்த ஜி.கே. மணி ஐயாவுக்காக வேலை பார்த்தாரா, திமுகவுக்காக வேலை பார்த்தாரா? அப்போது அது ஒரு வகையில் அன்புமணி சொல்கிறது உண்மை. இவங்க தான் இருந்து எங்கள் குடும்பத்தில் பெரிய பூகம்பத்தை உண்டு பண்ணிட்டானுங்க. அது ஏறக்குரிய இந்த சகுனி வேலை தான். அது சரி, நீ ஐயா பக்கமே இருக்கணும். ஐயா கடைசி வரலையும் நீ அவர் பக்கம் நிலைச்சு நின்றுக்கணும்ல. அவர் கொண்டு அப்பனும் மூணுக்கு இடையில் குலகுத்துலாம் கொண்டு விட்டுட்டு இன்னைக்கு அவருக்கு ஒன்றும் சரி, அவரால் ஒன்றும் முடியலைங்கிறப்போ அவரை விட்டுட்டு ஓடுறது எப்படி சரியானது? அப்போ என்னன்னா, இங்கே இந்த இதுதான் ஏன்னா ஐயா அது ராமதாஸ் ஐயாவுக்கு சிக்கல் ஏற்பட்ட உடனே அவரை போய் பார்த்தவர்கள்லாம் திமுக ஆதரவாளர்கள். முதல்ல வேல்முருகன் அண்ணன் போய் பார்க்குறார், திருமாவளவன். அடுத்தாப்பில் அப்புறம் சிந்தனை செல்வன் கூட பார்த்தார் நினைக்கிறேன். போய் ஏற்கனவே கூட்டணியில் இருந்ததுனால இல்லை, நட்பு ரீதியாக பார்க்கறதுல தவறு கிடையாது. அவங்க என்ன நிலையில் இருந்துகிட்டு போய் பார்க்க போனாங்கிறதான் பிரச்சனை. இப்போ ஐயாவுக்கு உடம்பு சரியில்லைன்னா அது ஓடி பார்க்கறதுங்கிறத யாரு அடுக்க முடியும்? ஏன்னா நட்புன்னு ஒன்று இருக்குது. ஆனால் இவர்களெல்லாம் தெலுங்கு திமுக ஆதரவாளர்கள். அதாவது அவரை பார்த்து உசுப்பேத்தினவங்க எல்லாம் தெலுங்கு திமுக ஆதரவாளர்கள். அதுதான் அந்த பகையை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக்குச்சு. அப்போ கூடுதலாக்கி அப்புறம் சிக்கலாக்கிட்டு ஐயா கூட நின்ன ஒரு 10 பேர் நின்றுந்தா கூட கடைசியில் நிற்கணும்ல. ஏன்னா அவர் இல்லைன்னா இவன்களுக்கெல்லாம் யார்? இவன்கள்லாம் இந்த ஜி.கே. மணியெல்லாம் யாருக்கு தெரியும்? கடைசியில் இவன்களும் இன்னைக்கு விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ ஐயா அவருடைய நிலைப்பாட்டில் ஏதோ தவறு இருக்கு. அவங்களை நம்பி சொந்த மகன்கிட்ட சண்டை போட வேண்டியல. நான் பெத்து வளர்த்த பிள்ளை தானே, இது எப்படி இருக்கு, இது எப்படி செயல்படும், இது எந்த அளவுக்கு உச்சம் போய் நிற்கும்னு அவருக்கு தெரிஞ்ச மகனை, ஒரு தந்தையாக இருந்து மகனை புரிஞ்சிருக்கணும்ல. இவங்க எப்படியா இருந்தாலும் ஒரு எல்லைக்குள்ளே தானே. என்ன போய் என்ன அன்புமணி போய் மருத்துவர் ஐயா என்ன அடிச்சா கொண்டு வரும்? ஒரு சும்மா ஒரு மன வருத்தங்கள் இருக்கும். அந்த வருத்தங்கள் எந்த அளவுக்கு ஓடும் அப்படிங்கிறத அவர் கணிக்க அவர் தவறிட்டார். அந்த கணிப்பில் கூட இருந்தவங்களுடைய தூபத்தை முழுக்க நம்பிட்டார். அப்படி நம்பக்கூடாது. ஏன்னா இது வேற சிக்கல், வேற வெளி இடத்துல இருந்தால் யார் என்ன சொல்கிறாங்க போகிறாங்கன்னு அது புரிஞ்சுக்கிறதுங்க. இது வேற, இது சொந்த குடும்பம்.
சொந்த குடும்பத்தில் வந்து வெளியார் தூபங்களை எல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அவங்க பேசியிருந்தாலும் கட்சி ரீதியாக அந்த கட்சியினுடைய வளர்ச்சி ரீதியாக தானே பேசியிருக்க முடியும். அவங்களுடைய குடும்ப பிரச்சனையில் இவங்க எப்படி மற்றவங்க தலையிட முடியும்? என்ன அப்படி தானே தலையிட்டு தானே இப்படி ஆயிட்டுது. அப்படி 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 தலையிட்டதால் தானே இந்த நிலை. அப்போது ஒரு வகையில் அது அன்புமணி சொல்கிறது உண்மைதான். இவர்கள் வந்து குடும்பத்துள்ளார பிரச்சனை உண்டு, அதாவது வேணும்னே செய்து இப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது ஒரு நிலை. ரெண்டாவது வந்து ஐயா திமுக கூட எல்லாம் கூட்டணிக்கு போகிறது ரொம்ப கடுமையாக முயற்சி பண்ணார். அது அவங்க திருமாவை காரணம் காட்டி, அப்புறம் திருமாவுக்கு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போல வரல, நாங்கள்லாம் ஒன்றா தான் இருக்கோம் அப்படி இப்படின்னு என்னென்னவோ காட்டிக்கிறதுலாம் முயற்சி பண்ணார். ஆனால் அதெல்லாம் நடைமுறைக்கு வரல. அப்போது அவரால் வந்து இந்த அரசியலில் நிற்க முடியல. அதுவே அவருக்கு பாதிப்பு தானே. அதாவது என்ன சிக்கல்னா அதான், அது என்னன்னா அவருக்கு அந்த நிலை வந்திருக்கக்கூடாது. அது யார் என்ன இது போட்டிருந்தாலும் சரி, என்ன எப்படியாவது வந்து அதை சொல்லி இதை சொல்லி கோல் மூட்டி இப்படி கொண்டு வந்தால் கூட இந்த வெவ்வேறாக பிரிஞ்சது வந்து தவறு. எதாக இருந்தாலும் குடும்பத்தில் வரையே உட்காந்து பேசி சரி அப்படி போகலாம் இப்படி போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்பத்து உள்ளாரியே அந்த சிக்கலை வந்து தீர்த்திருக்கணும். அது தீர்க்காத விட்டது தான் அதுவே அவருக்கு ஒரு மன. ஆமாம், அது என்னதானே, அது ஒரு பாச போராட்டம் தானே. பாச போராட்டம், அப்பா மகன்ற ஒரு பாச போராட்டம். இரண்டாவது வந்து தன்னுடைய கடந்த கால வாழ்வு இன்றைக்கு வந்து தான் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு மாபெரும் மனவேதனை தான். அதெல்லாம் உணர்ந்து அவர் அவ்வளோதான் இனிமே போய் ஒன்றும் இதில் ஒன்றும் பேசி கீசி ஒன்றும் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு அரசியல் வாழ்வு முடிந்தது. இல்லை, இப்போது நீங்கள் வந்து இவங்கெல்லாம் கூட இருந்தவங்க அந்த சொல்லி கொடுத்து அது ஏதோ அவருக்கு தேவையில்லாத விஷயங்களை மனசில் ஏற்றி மாட்டேன் அப்படி சொல்கிறீங்க இல்லையா? இப்போ அவர் ஒரு முடிவு எடுத்து, இப்போ சசிகலா அவங்களோட கூட்டணின்ற முடிவு ராமதாஸ் எடுத்தார்ல, இப்போ இது யார் சொல்லி அவர் எடுத்திருக்க முடியாதுல்ல, இது அவருடைய தனிப்பட்ட முடிவாக தான் இருக்க முடியும். இப்போ இவருடைய இந்த முடிவால் அவர் கூட இருந்த வேணர்ஸ் அவர்கள் அவரை விட்டு வந்துட்டாங்க. இப்போ இந்த முடிவு வந்து ராமதாஸ் தனிச்சு எடுத்தாரு அப்படின்னா, அப்போ மற்ற முடிவுகளில் ஏன் நம்ம இவங்களுடைய செயல்பாடுகளால் தான் அவர் அப்படி குழம்பினாரு, அப்படி ஒரு முடிவு எடுத்தாரு எப்படி சொல்ல முடியும்? ஒரு கட்சியை உருவாக்கி நிர்வகித்த ஒரு பெருந்தலைவராக இருக்கும்போது அவர் அவ்வளோ சிந்தனைகள் இல்லாமல் இருக்க முடியாதுல்ல, யார் என்ன சொன்னாலும். இல்லை, அது இருக்க முடியாது. உங்களுக்கு இதில் நடைமுறையில் பிறழ் வரும் தானே. இயலாமை என்னமோ அவருடைய உடல் உழைப்பு வந்து அவருடைய செயல்கள் சிந்தனை நிறைய இருக்கலாம். உடல் ஒத்துழைக்காது, அவருடைய உடல் ஒத்துழைக்காதுல்ல, ஒத்துழைக்காது, வயசாகுது இல்லை. அப்போது அவர் ஒத்துழைக்காதப்போ எல்லாம் ஒரு அதிகாரி நேர்மையாக இருக்கான்னா கூட அவனுடைய குடும்பம் அவனை அங்கே போட்டு கட்டுற கூத்துல அதிகாரிகளும் தடம் புரள்றாங்களே. ஐயோ, அவன் வீட்டில் அது இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அந்த கார் வச்சுருக்கான், அந்த கார் வச்சுருக்கான், நீ தான் இருக்கிற, இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறப்போ நேர்மையாக இருக்குங்கிற அதிகாரிகளும் என்ன இந்த தினைக்கு இதே ஒரு கொலை குத்தாக தானே இருக்கும். அப்போது இதனால கொஞ்சம் பிறழு தான் அது வரும் தானே. நீங்கள் ஏன் ஒரு மனிதனுக்கு சாவர வரையிலையும் கருத்து நிலையாக இருக்கணுங்கிறதெல்லாம் விதி கிடையாதுல்ல. அப்போது நம்ம மனநிலையை நம்ம மாற்றிக்கணும். நம்ம கருத்து இந்த சிந்தனைங்கிறது அங்கே இல்லை, அங்கே அதற்கான எதிர் நடைமுறை வந்துடுச்சு. அப்போ அதற்கான கூறுகள் அங்கே தான் இருக்கணும். அந்த கூறுகள் அதற்கான கூறுகள் அங்கே தான் இருக்குது. அது என்னங்கிறத அவங்களும் வெளிப்படையாக சொல்லலை, அது நமக்கும் வெளிப்படையாக தெரியலை.
ஆனால் அது வந்து நடைமுறையில் உண்மையாயிட்டுது. இனிமேல் அதுக்காக போய் வருத்தப்படுறதாலேயோ அல்லது வந்து ஆதங்கப்படுறதாலேயோ அது மீண்டும் வந்து பழைய நிலைக்கு வராது. அதனால் அதை முடிஞ்சு போன வரலாறாகவே வைங்க. ஆனால் அதுதான் சொன்னேன், அந்த அரசியல் நிலைப்பாடு இன்னைக்கு அதான் நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதாவது அரசியல் நிலைப்பாடு யாரை நிறுத்தும் இந்த 2 பேரில் அப்படின்னு சொல்லப்போ நான் இதை முன்னமே சொல்லியிருக்கேன். நான் இந்த அரசியல் நிலைப்பாடுங்கிறது அன்புமணி அவர்களை தான் நிலை நிறுத்தும். இது ராமதாஸ் அவர்களை இந்த அரசியல் நிலைப்பாடு நிலை நிறுத்தாது. ஏன்னா அவருக்கு கலைஞர் வேண்டிய நண்பர், அவர் அப்படி இப்படிங்கிறதுலாம் அப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டார். அது தேவையில்லாத வேலை. வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை ரத்து பண்ணவனை போய் நண்பர்னா உடனே மக்கள்லாம் ஆஹா நல்ல தலைவர்லாம் கூப்பிட்டு கொஞ்சுவாங்களா என்ன? இதெல்லாம் வன்னியர்கள் விவரம் அறிவாளிகள்லாம் நிறைய இருக்காங்க, நிறைய பெரிய விவரமானவர்கள்லாம் இருக்காங்க. இவருடைய பேச்சு கடைசியில் வந்து என்ன ஆயிட்டுதுன்னா கோமாளி மாதிரி ஆயிட்டுது. ஆமாம், உண்மையதான். அதுதான் அதை நம்ம மனப்பூர்வமாக ஒத்துக்கணும். ஏன்னா இதை ஒரு சில பேர் சொன்னாங்க அன்புமணியால் நிற்க முடியுமான்னு. நான் அன்றைக்கே சொன்னேன்னா அன்புமணி நிற்பாருன்னு. ஏன்னா அவர் தெலுங்கு திமுகவை கடுமையாக எதிர்க்கிறாரு. இன்னைக்கு தெலுங்கு திமுக தான் மக்களுடைய எதிரி. அந்த அரசியல் அவரை நிலைநிறுத்தும். அப்படிங்கிறது முன்கூட்டியே இதெல்லாம் தெரிஞ்சது தான். அவருடைய அரசியல் நிலைப்பாடு தான் அவர் இன்னைக்கு வீழ்த்திட்டது. அப்படி பாருங்க. மற்றபடி அவர் என்ன அரசியல் வந்தாரோ அதுக்கு எதிராகவே அவருடைய நடைமுறை அமைஞ்சு போச்சு. அதெல்லாம் வாய வச்சு கொஞ்சம் சும்மா இருந்திருக்கலாம். கருணாநிதி சென்னையின் நண்பர்கள் அதெல்லாம் தேவையற்ற வேலை. கருணாநிதி வந்து வன்னியருக்கு எதிராக இருப்பார், இவருக்கு நண்பராக இருப்பாரா? கேள்விதான். இப்போ உங்களுக்கு வேல்முருகனும் அங்கே தானே சந்தி சிரிச்சுக்கிட்டு இருக்கு. வன்னியர்களுடைய வன்னியர்களுடைய இடஒதுக்கீடை வந்து கருணாநிதி வந்து ரத்து பண்ணுவார். அவரை முத்தமிழ் அறிஞர்னா ஸ்டாலின் வந்து வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடே கிடைக்க கூடாதும்பாரு. அவரை தளபதி அப்படி இப்படின்னு புகழ்ந்துட்டு இருந்தார். அப்போ அந்த அரசியல் வந்து நிலைப்பாடு மக்களுக்கு எதிரானதாக இருக்குது. அந்த அரசியல் நிலைப்பாடு தான் ஒருத்தர்களை வாழ வைப்பதும் ஒருத்தர்களை வீழ்த்துவதும். அப்போ மருத்துவர் ஐயாவை அவருடைய அரசியல் நிலைப்பாடு வீழ்த்திடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இது நம்முடைய கருத்து கிடையாது. இது என்னுடைய கருத்து கிடையாது. இது நடைமுறை உண்மை. இது அது அப்படியே நம்ம ஏற்றுக்குவோம். நம்மிடமும் மாற்றம் வர வேண்டும். இல்லை ஐயா அப்படி இருந்தார் இப்படி, ஆமாம் அதெல்லாம் ஒரு காலம். அது இன்றைக்கு இப்படி இருக்கார், இது ஒரு காலம். அப்போ அவருடைய நிலைப்பாடு அவரை வீழ்த்தி விட்டதாக நாம் புரிந்து கொள்வோம். இப்போ காங்கிரஸை சேர்ந்த மாணிக் தாக்கூர் அவர் என்ன சொல்றாருன்னா, அழகர் சாமி நாயுடுவின் பேரங்கிறதுனால தான் விஜய் பிரபாகரனை நான் ஆதரிக்கிறேன் அப்படிங்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அப்போ வந்து மாணிக் தாக்கூரும் வந்து நாயுடுவா அப்படிதான் இருக்கணும் போல். அப்போ அவரும் தன்னை தெலுங்கர்னு ஒத்துக்கிறாரு. அவரும் நாமெல்லாம் ஒரு சாதிப்பா. இதுவரையும் மாணிக் தாக்கூர்னு ஒருத்தர் இருக்காருன்னு தெரியுமே தவிர அவர் என்ன சாதிங்கிறது யாருக்கும் ஒன்றும் தெரியாது. பொதுவாக தெரியும் மாணிக் தாக்கூர்னு ஒருத்தர் வந்து அவர் கொஞ்சம் அவர் இப்போ 2வது முறை வெற்றி பெற்றார் நினைக்கிறேன். இந்த மாணிக் தாக்கூர் என்ன அவர் இருக்கார், அதான் மக்களவை உறுப்பினராக இருந்தார், போனார், அப்படியெல்லாம் இருக்கார். ஆனால் அவர் என்ன சாதிங்கிறது யாருக்கும் தெரியறதுக்கான, ஏன்னா அதை யாரும் இது பண்ணல. அப்போ அவரு தான் யாரு அப்படிங்கிறத அவரே வெளிப்படையாக காமாட்சி நாடு மாதிரி ஆயிட்டார். அவரும் காமாட்சி நாடு சொல்றாரு.
ஏய் நல்லா தெலுங்கர்தான்ப்பா. ஏன்னா இந்த தேர்தலில் தான் நிறைய அந்த மாதிரியான இல்லை அது விஷயங்களை அது ஏன்னா சொல்றாங்களே. அது திமுக வந்து ஒரு தெலுங்கர்களை ஐக்கியப்படுத்திக்கிட்டு தன்னை அந்த அந்த தெலுங்கருடைய ஐக்கிய கட்சியாக மாறி இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போது நேரு ரெட்டியாரும் தனலட்சுமி சீனிவாசனும் திமுக கட்சியில் இருந்து 2 பேரும் குடும்ப உறவு ஆகிட்டாங்க. அப்போ இந்த உறவு வந்து திமுக உறவு. இப்போ இவரும் வேலுவும் பிரேமலதாவும் குடும்ப உறவாக போகிறாங்க. அப்போ இந்த 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 கருணாநிதியினுடைய இந்த தெலுங்கு குடும்ப பாசம் தமிழ்நாட்டில் உள்ள தெலுங்கர்களை எல்லாம் ஒன்றிணைக்குது, ஒன்றிணைச்சு நிறுத்துது. அப்போ அதனால ஒரு கட்டத்தில் வந்து தெலுங்கர் கருணாநிதின்னு ஒரு 10 பேர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் தெலுங்கு ஆதிக்கத்துக்கும் தமிழர்களுக்கும் இடையே இந்த தேர்தல் அப்படிங்கிற மாதிரி இது இன்னைக்கு வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு. அப்போ அதில் தான் மாணிக்க தாக்கூரும் வந்து தன்னை அவரும் வெளிக்காட்டிக்க வேண்டிய ஒரு இக்கட்டான இது. அதாவது அதுக்கு என்ன சொல்கிறது, உணர்ச்சிபூர்வமாக சொல்லிட்டாரு, அவ்வளோதான். அதான் மனசில் இருந்ததை ஊரில் சொல்லுவானுங்க, அவன் ஏன்டா அப்படி பேசுனா, அடமா மனசில் இருந்தான் கூட்டிகிட்டு போயிட்டான். என்ன அதே போல் அவர் மனசில் இருந்ததையும் அப்போ அதனால் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சாதி சொல்லி அரசியல் ஆதரிக்கிறது அப்படிங்கிற அந்த போக்கு வெளிப்படையாக வந்திருக்கு. அதான் நம்ம சொல்கிறோம். அதாவது பிரேமலதாவுடைய நடைமுறை அது. சாதி இல்லை, கீதி இல்லை, அப்படி இல்லை, என் கட்சி வந்து அந்த கட்சி இந்த கட்சின்னு சொன்னாலும் நடைமுறை கௌரநாயுடு கட்சி அது. அப்போ அதுதான் இவருடைய நிலையம். அதாவது தங்களுடைய மன அழுத்தத்தை இன்னைக்கு எல்லாருமே வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. அது இந்த திமுக வெற்றிகளால் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு வீழ்ச்சி வரும் பொழுது மீண்டும் பதுங்குவார்கள். ஓ, தமிழ்நாட்டில் இதுக்கெல்லாம் ஆபத்து வந்துடுச்சு அப்படிங்கிறத அந்த வீழ்ச்சி வரும் பொழுது இது வந்து தானாக வந்து அது மீண்டும் மறையும். அது இன்னைக்கு ஆர்வ கோளாறுல மனக்குமரல் அது வந்து வெளிப்பட்டிருக்கு. அப்போது அது அப்படி தான் எடுத்துக்கணும். அதை அப்படி வரட்டும், எல்லாருமே வெளியே வரட்டும், அப்படி தங்களை தெலுங்கர்கள்னே சொல்லி வரட்டும். ஏன்னா அப்போ தான் ஏதாவது இந்த தமிழனுக்கு ஏதாவது ஒரு சூடு சுரணை வருதா? என்ன இவர்களுக்கு இந்த தமிழர்களுக்கோ அதாவது இவர்களுக்கெல்லாமே அவங்கெல்லாம் ஒன்றா நிற்கிறாங்கப்பா, நாம் ஒன்றா நிற்கணும், இல்லைன்னா நமக்கு வாழ்வு கிடையாது அப்படிங்கிறத அவர்கள் மூலமாவது அவர்களுக்கு வருதா? அது கட்டாயம் வரும் தானே, கட்டாயம் வரும். மாற்றம் மாறாது தானே, என்னைக்கா இருந்தாலும் மாற்றம் கட்டாயம் வந்து தரும். அப்போ அதனால் தமிழர்களுக்கும் இந்த தேர்தல் வந்து ஒரு தமிழ உணர்வை தூண்டக்கூடிய ஒரு தேர்தல் அது. ஆனால் நடைமுறை அப்படி இருக்குது. இப்போ நம்ம பேசுறதெல்லாம் கற்பனை கிடையாது, நம்ம பேசுவது அனைத்தும் நடைமுறை. இந்த தேர்தலை வந்து தெலுங்கர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான ஒரு போராட்டமாக கொண்டு வந்து நிறுத்தி இருக்குது. என்ன அதுதான் இன்றைக்கு வரலாற்று உண்மை. அதுதான் அதனுடைய வெளிப்பாடு. அதான்